ஆயத்துல்லா அலி கொமெனி அதிகாரத்தின் நீண்ட நிழல். மத்திய கிழக்கின் அரசியல் வரைபடத்தை 40க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் வடிவமைத்த மனிதர், ஈரானின் மிக சக்தி வாய்ந்த தலைவர், உலக அரசியலில் விவாதத்துக்கும் சர்ச்சைக்கும் மையமாக இருந்தவர். 1939 ஏப்ரல் 19 ஈரானின் புனித நகரமான மஷாட்டில் பிறந்தார். ஒரு மத அறிஞர் குடும்பத்தில் பிறந்த சிறுவன் அலி கொமெனி சிறு வயதில் இருந்தே குர்ஆன் கல்வி, இஸ்லாமிய தத்துவம், ஷியா மத பயிற்சி இவைகளில் ஆழமாக ஈடுபட்டார். பின்னர் மதக்கல்வி பெற்றார். அங்கு அவர் சந்தித்த முக்கிய ஆசான் ரூஹுல்லா கொமெனி. இந்த சந்திப்பு இவரது வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. 1960-70கள் ஈரானில் மன்னர் முகமது ரீசா பாலவி ஆட்சிக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்தன. இதில் முன்கள குரலாக இருந்தவர் கொமெனி. இதற்காக இவர் பலமுறை கைது, சிறை, கண்காணிப்பு எல்லாவற்றையும் எதிர்கொண்டார். 1979 ஈரானில் இஸ்லாமிய புரட்சி வெற்றி பெற்றது. கொமெனி புரட்சி கவுன்சிலின் உறுப்பினரானார். பாதுகாப்பு துறையில் முக்கிய பங்கு வகித்தார். பின்னர் தேசிய அரசியலில் மையம் கொண்டார். இவரது பேச்சுத்திறன் அந்த மக்களை ஈர்த்தது. 1981 இவர் ஈரானின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த காலத்தில் ஈரான் ஈராக் போர், உள்நாட்டு அரசியல் பதற்றம், புரட்சிக்கு பிந்தைய நிலைமை இவற்றை இவர் சமாளித்தார். 1989 ரூஹுல்லா கொமெனி மரணத்துக்கு பிறகு அலி கொமெனி ஈரானின் 2வது சுப்ரீம் லீடரானார். இந்த பதவி ஆயுத படைகள் மீது கட்டுப்பாடு, நீதித்துறை மீது செல்வாக்கு, வெளிநாட்டு கொள்கை முடிவு, அணுத்திட்ட திசை எல்லாவற்றிலும் இறுதி அதிகாரம் கொண்டது. இவரது ஆட்சியில் அமெரிக்காவுடன் பதற்றம், இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான நிலை, பிராந்திய கூட்டணிகளின் விரிவு, ஈரான், லெபனான், சிரியா, ஈராக், யமன் ஆகிய இடங்களில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்தியது. கொமெனியின் ஆட்சி பாராட்டுகளும் விமர்சனங்களும் கலந்த ஒன்று. ஆதரவாளர்கள் சொல்வது மேற்கு அழுத்தத்துக்கு எதிரான உறுதி, தேசிய சுயாட்சி பாதுகாப்பு, ஈரானின் பிராந்திய சக்தி உயர்வு. விமர்சகர்கள் கூறுவது எதிர்ப்பாளர்களுக்கு கடுமையான அடக்குமுறை, கருத்து சுதந்திர கட்டுப்பாடு, போராட்டங்கள், வன்முறையுடன் அடக்கம். பல பெரிய மக்கள் போராட்டங்கள் இவரது ஆட்சியிலேயே நடந்தன. 2026 பிப்ரவரி இறுதியில் நடந்த அமெரிக்க இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் அலி கொமெனி உயிரிழந்ததாக செய்திகள் வந்தன. இவரது மரணம் ஈரானில் அதிகார மாற்ற கேள்வி, மத்திய கிழக்கில் புதிய பதற்றம், உலக அரசியலில் பெரிய அதிர்ச்சி என்ற விவாதங்களை எழுப்பியுள்ளது. அலி கொமெனி ஈரானின் மிக சக்தி வாய்ந்த மனிதர். அரசியலிலும் ஈரானின் இஸ்லாமிய கோட்பாடுகளிலும் முக்கிய குரலாக ஒலித்தவர். ஆதரவுக்கும் எதிர்ப்புக்கும் மையமான தலைவராக திகழ்ந்தவர். இவரது பெயர் மத்திய கிழக்கு அரசியல் வரலாற்றில் நீண்ட காலம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அலி கொமெனி புரட்சியின் மாபெரும் தலைவர்.